பரிசுத்த நாமத்திற்கு துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. மீண்டுமாக இந்த ஹோப் சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் கிறிஸ்துவுக்குள்ளாக நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். கடந்த முறை நாம் ஆசாரியர்களுடைய பரிசுத்த வஸ்திரத்தை குறித்து நாம் படித்தோம். மீண்டுமாக இந்த ஆசாரியர்களுடைய வஸ்திரத்தின் கடைசி பகுதியாக ஏபோத் வஸ்திரத்தை குறித்து நாம் படிக்க இருக்கின்றோம். இந்த வஸ்திரத்தை குறித்து நாம் படிப்பதற்கு முன்பதாக நாம் தலையில் தாழ்த்தி ஒரு சிறிய ஜெபத்தை ஏறெடுப்போம். எங்களுக்கு எல்லாவற்றையும் போதித்து வழிநடத்துகின்ற எங்கள் பரலோக ஆசிரியரே, இந்த நேரத்திலும் நாங்கள் ஏபோத் வஸ்திரத்தை குறித்தும் அது எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாடங்களை குறித்தும் நாங்கள் படிக்க இருக்கின்றோம். கர்த்தர், இந்த நேரத்திலும் நீர் எங்களை மறுத்து செயல்படும்படியாக இந்த சத்தியங்களை கேட்கக்கூடிய ஒவ்வொரு நேயர்களையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக எங்களுக்காய் பாடுபட்டு மரித்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினால் ஜெபிக்கிறோம். ஜீவனும் இரக்கம் நிறைந்த நல்ல பிதாவே, ஆமேன். இந்த ஆசாரியர்களுடைய பரிசுத்தமான வஸ்திரத்தின் கடைசி ஒரு வஸ்திரமாக இந்த ஏபோத் வஸ்திரத்தை குறித்து நாம் பார்க்க இருக்கின்றோம். இந்த ஏபோத் வஸ்திரம் என்பது அந்த இளநீல வஸ்திரத்துக்கு மேலாக கடைசியாக ஆசாரியன் மேலே போடக்கூடிய ஒரு ஆடை. இந்த ஏபோத் வஸ்திரம் என்பது மற்ற எல்லா வஸ்திரங்களை காட்டிலும் அதிக விலைமதிப்பற்ற அதிக கனமுடைய ஒரு வஸ்திரமாகும். ஏனென்றால் இந்த வஸ்திரங்களை நாம் பார்த்தோமையாகில் இந்த வஸ்திரத்தில் முற்றிலும் தங்கம், இளநீலம், இரத்தாம்பரம், சிவப்பு, வெள்ளை போன்ற நூல்கள் பயன்படுத்தப்பட்டிருப்பதை நாம் பார்க்கலாம். இந்த வஸ்திரம் எவ்வாறாக தயாரிக்கப்பட்டதோ அதே முறையில்தான் ஆசரிப்பு கூடார வாசலும் தயாரிக்கப்பட்டிருப்பதை நாம் வேதத்தில் நன்கு பார்க்க முடியும். யாத்திராகமம் 39 அதிகாரம் 2வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, ஏபோத்தை பொன்னினாலும் இளநீலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலாலும் செய்தான் என்று நாம் வாசிக்கின்றோம். இங்கு பயன்படுத்தப்பட்டிருக்கின்ற இதே பொருட்கள் ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலிலும் பயன்படுத்தப்பட்டிருப்பதை நாம் பார்க்கலாம். இந்த வஸ்திரத்தினுடைய மற்றொரு சிறப்பு என்னவென்றால், வேறு எந்த ஒரு வஸ்திரத்திலும் இந்த தங்கம் என்பது பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த ஒரு வஸ்திரத்தில் மாத்திரமே தங்கம் பயன்படுத்தப்பட்டிருப்பதை நாம் பார்க்க முடியும். இந்த வஸ்திரத்தை நாம் தொடர்ச்சியாக படிக்கும் பொழுது இந்த வஸ்திரத்திற்கு மகிமை கொடுக்கத்தக்கதாக அல்லது இதனுடைய மகிமையை இன்னும் அதிகப்படுத்தத்தக்கதாக 2 கோமேதக கற்களை நாம் பார்க்க முடியும். இந்த 2 கோமேதக கற்களும் ஆசாரியனுடைய 2 தோள் பட்டைகளில் அமைக்கப்பட்டிருக்கும். இந்த கோமேதக கற்கள் பார்வைக்கு எப்படி இருக்கும் என்று நாம் பார்த்தோமையாகில், யாத்திராகமம் 28வது அதிகாரம் வசனம் 9 முதல் 10 முடிய நாம் வாசித்தோமையாகில், நீ 2 கோமேதக கற்களை எடுத்து இஸ்ரவேல் புத்திரரின் நாமங்களை அவைகளில் வெட்டுவாயாக. அவர்கள் பிறந்த வரிசையின் படியே அவர்களுடைய நாமங்களில் 6 நாமங்கள் ஒரு கல்லிலும் மற்ற 6 நாமங்கள் மறு கல்லிலும் இருக்க வேண்டும் என்று நாம் வாசிக்கின்றோம். இந்த 2 கோமேதக கற்களிலும் இவைகள் எப்படிப்பட்டதாய் காணப்படும் என்று வசனம் சொல்கிறது என்றால், ஒரு பக்கம் இஸ்ரவேலினுடைய குமாரர்களாகிய 6 குமாரர்களுடைய பெயர்களும் மறுபக்கம் மற்ற 6 பெயர்களையும் நாம் வாசிக்கலாம். இந்த காரியங்கள் ஏன் இதில் பொறிக்கப்பட்டுள்ளன என்று நாம் பார்த்தோமே ஆகில், இவைகள் தேவனுக்கு முன்பதாக 12 கோத்திரங்களையும் எப்பொழுதும் ஞாபகப்படுத்தக்கூடியதாக காணப்படுகின்றது. அதே நேரத்தில் இந்த எழுத்துக்கள் எப்படிப்பட்ட வடிவில் எழுதப்பட்டிருக்கும் என்று நாம் பார்த்தோமே ஆகில், அதே அதிகாரம் 11வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, இரத்தினங்களில் முத்திரை வெட்டுகிறவர்கள் செய்யும் வேலைக்கு ஒப்பாக என்று நாம் பார்க்கின்றோம். இந்த கோமேதக கற்களில் 12 கோத்திரங்களுடைய நாமங்கள் முத்திரை வெட்டாக பதிக்கப்பட்டிருக்கும் என்று வேத வசனம் சொல்கின்றது. இந்த முத்திரை வெட்டாக என்கின்ற இந்த வார்த்தையினுடைய அர்த்தத்தை நாம் புரிந்து கொண்டோமே ஆகில், பழங்காலங்களில் அதிகாரப்பூர்வமான ஆவணங்களை பதிவு செய்வதற்கு இந்த முத்திரை வெட்டு அப்படிங்கிற ஒரு காரியம் பயன்படுத்தப்படும். இந்த முத்திரை வெட்டாக என்று சொல்லும் பொழுது அது அதிகாரத்தையும் மகிமையையும் மரியாதையும்
குறிக்கக்கூடியதாய் காணப்படுகின்றது. இந்த கோமேதக கற்களில் எப்படி அந்த முத்திரை வெட்டு என்பது ஒரு மரியாதையை குறிக்கக்கூடியதாக காணப்படுகின்றதோ, அதே போல 12 கோத்திரங்களும் தேவனுடைய பார்வைக்கு முன்பதாக அதிகாரத்தையும் மகிமையும் பெற்றதாய் இந்த கோத்திரங்கள் காணப்பட வேண்டும் என்பதை காண்பிக்கத்தக்கதாக தேவன் அந்த நாமங்களை முத்திரை வெட்டாக எழுத சொல்கின்றதை நாம் பார்க்கலாம். அது மாத்திரம் அல்லாமல் இதை சுமக்கக்கூடிய ஆசாரியனும் அந்த அதிகாரத்தையும் மகிமையும் அவன் பெறுகிறவனாக காணப்படுகின்றான். மேலும் இந்த கற்களை அவன் சுமக்கும் பொழுது அவன் இஸ்ரவேல் ஜனங்களை சுமக்கக்கூடிய ஒரு நபராக இந்த ஆசாரியன் காணப்படுவதை நாம் பார்க்கலாம். அந்த ஆசாரியனுடைய தோள்கள், கற்களை தாங்கியிருக்கின்ற அந்த தோள்கள் அவன் மொத்த இஸ்ரவேல் ஜனங்களின் பாவங்களை சுமக்கிறான் என்பதை அடையாளப்படுத்தத்தக்கதாக அந்த கோமேதக கற்களில் 12 கோத்திரங்களின் நாமங்கள் எழுதப்பட்டு அது அவனுடைய தோளுக்கு மேலாக வைக்கப்பட்டிருக்கின்றது. ஆசாரியன் அந்த கல்லை தரித்து ஆசரிப்பு கூடாரத்திற்குள்ளாக செல்லும் பொழுது அவன் 12 கோத்திரங்களுடைய பாவங்களையும் சுமந்து கொண்டு அவர்களுக்காக பலி செலுத்தி அவர்களுக்காக பரிந்து பேச செல்கிறான் என்பதை அந்த கற்கள் நமக்கு உணர்த்தக்கூடியவைகளாய் காணப்படுகின்றது. நம்மளுடைய பிரதான ஆசாரியனும் அவ்வாறே செயல்படுகிறார் என்பதை வசனங்களில் நாம் பார்க்கலாம். ஏசாயா 53 அதிகாரம் 12 வசனத்தை நாம் வாசித்தோமேயாகில், கர்த்தர் அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து என்று நாம் வாசிக்கின்றோம். எப்படி ஆசாரியன் அந்த கற்களை சுமக்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாவத்தை அவன் சுமக்கிறானோ, அதே போல நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அக்கிரமக்காரர்களாகிய நம் ஒவ்வொருடைய பாவங்களையும் அந்த கல்வாரி சிலுவையில் சுமப்பார். இந்த பூமியில் பிறந்த ஒவ்வொரு நபரையும், அவர்களுடைய ஒவ்வொரு நாமங்களையும், நாமங்கள் தரிக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதர்களுடைய பாவங்களையும் கர்த்தர் சுமப்பார் என்பதற்கு அதை அடையாளப்படுத்தத்தக்கதாக இந்த கற்களை ஆசாரியன் சுமக்க வேண்டும் என்று தேவன் சொல்வதை நாம் பார்க்கலாம். நாம் நம்முடைய தோள்களில் நாம் பாரத்தை சுமக்கின்றோம். ஆசாரியன் சுமப்பது போல நாமும் நம்முடைய தோள்களில் பாரத்தை சுமக்கிறவர்களாக காணப்படுகின்றோம். ஒருவேளை நாம் பாரத்தை சுமக்கிற நபர்களாய் காணப்பட்டமையாகில் தேவன் நம்மளை பார்த்து சொல்கின்றார். சங்கீதம் 55 அதிகாரம் 22 வசனம், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார் என்று வசனம் சொல்கின்றது. இந்த பூமியில் பலவிதமான நோய் என்கின்ற பாரத்தை, குடும்ப கஷ்டங்கள் என்கின்ற பாரத்தை, சமாதானமின்மை என்கின்ற பாரத்தை, பொருளாதார பிரச்சனை என்கின்ற பாரத்தை நாம் சுமப்போம் என்றால், நம்மளுடைய பாவங்களை சுமந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பாதத்தில் அந்த சிலுவையில் அண்டை நம்மளுடைய பாரங்களை நாம் இறக்கி வைக்க வேண்டும். இதை இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால், வேத ஆராய்ச்சிகள் சொல்கின்றார்கள், ஒரு இஸ்ரவேலன் அவன் அதிகப்படியான பாவம் செய்து அதிகப்படியான கஷ்டத்திற்குள்ளாக கடந்து செல்கிறான் என்றால் அவன் தன்னுடைய பாவத்தை, தன்னுடைய கஷ்டத்தை ஆசாரியனிடம் கொண்டு வந்து பலியின் மூலமாக வைக்க வேண்டும். அப்படி வைக்கும் பொழுது அந்த கஷ்டத்தை ஆசாரியன் தன் தோள்களில் சுமந்து ஆசரிப்பு கூடாரத்திற்கு உள்ளே சென்று அவைகளை இறக்கி வைக்கிறான் என்று வேத வல்லுநர்கள் சொல்கின்றார்கள். அதே போல இன்று ஒருவேளை பலவிதமான பாரங்களை, பலவிதமான கஷ்டங்களை நம்மளுடைய இருதயம் சுமந்து கொண்டிருக்குமாயின் அதை நம்முடைய பிரதான ஆசாரியனாகிய இயேசு கிறிஸ்துவிடம் நாம் கொண்டு போய் வைக்கும் பொழுது அவர் நம்மளுடைய பாரங்களை அவர் சுமக்கிறவராய் காணப்படுகின்றார். நமக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறதை இந்த வசனங்கள் நமக்கு சொல்கின்றது. அதே நேரத்தில் எப்படி பிரதான ஆசாரியன் மற்றொருவனுடைய பாரத்தை சுமக்கிறானோ, அதே போல ஆசாரியனாய் இருக்க வேண்டிய நாம் ஒவ்வொருவரும், ஆசாரிய ஊழியத்திற்கு அழைக்கப்பட்டிருக்கின்ற நாம் ஒவ்வொருவரும் மற்றவர்களின் பாரத்தை சுமக்கிறவர்களாகவும் காணப்பட வேண்டும். நான் என்னுடைய பாரத்தை தேவன் மீது வைத்து விடுவதோடு நான் நின்றுவிடக்கூடாது.
மற்றவர்களுடைய பாரத்தை சுமக்கிற பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும் என்று வசனம் சொல்கின்றது. கலாத்தியர் 6வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கும் பொழுது ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து என்கின்ற வார்த்தையை நாம் வாசிக்கின்றோம். என் சகோதரனுடைய பாரத்தை நான் சுமக்கின்றேனா? சற்று சிந்தித்து பார்ப்போம். நீதிமொழிகள் புஸ்தகம் சொல்கின்றது, இடுக்கணில் உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறான் என்று வசனம் சொல்கின்றது. நான் ஆசாரியனாக இருக்க வேண்டும் என்றால், தேவனுடைய ராஜரீக ஆசாரிய கூட்டத்தில் இருக்க வேண்டும் என்றால், நான் மற்றவர்களின் பாரத்தை சுமக்கிற நபராய் காணப்பட வேண்டும். மாறாக நான் சுமப்பதற்கு பதிலாக என்னுடைய பாரத்தை தேவனுடைய பாதப்படியில் வைப்பதற்கு பதிலாக அநேக நேரங்களில் நம்மிடம் இருக்கின்ற நபர்களிடம் நம்முடைய பாரத்தை நாம் வைத்து விடுகின்றோம். பிள்ளைகள் பெற்றோரிடம் தங்களுடைய பாரத்தை வைத்து விடுகின்றார்கள். கணவன் மனைவியுடன் தன்னுடைய பாரத்தை ஒப்படைத்து விடுகின்றார்கள். எல்லாரும் ஒன்றாய் சேர்ந்து சுமக்க வேண்டும் என்று வசனம் சொல்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நினைவூட்டத்தக்கதாக ஆசாரியனுடைய தோள்களில் அந்த கற்கள் ஏந்தப்படுகின்றதை நாம் பார்க்கலாம். மேலும் இந்த கோமேதக கற்களை குறித்து படிக்கும் பொழுது இதற்கு இன்னொரு நோக்கமும் காணப்படுகின்றது. யாத்ராகமம் 39வது அதிகாரம் 7வது வசனத்தை நாம் வாசித்தோமேயாகில், இஸ்ரவேல் புத்திரரை குறித்து ஞாபக குறி கற்களாய் இருக்கும்படி ஏபோத்தை தோளின் மேல் அவைகளை வைத்தான் என்று நாம் வாசிக்கின்றோம். இந்த கற்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக 12 கோத்திரங்களையும் எப்பொழுதும் ஞாபகப்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த கற்கள் ஆசாரியனுடைய தோள்களில் வைக்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் சொல்கின்றார். இதை இன்னும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டுமானால், ஒருவேளை ஜனங்கள் தற்பொழுது பாவம் செய்கின்றார்கள், அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நிலவிருக்குது என்றால், ஆசாரியன் ஜனங்களின் நாமங்கள் தயாரிக்கப்பட்ட இந்த கற்களோடு ஆசாரியப்புறத்துக்கு உள்ளே செல்லும் பொழுது இந்த ஞாபக குறி கற்களை கர்த்தர் பார்த்து அவர்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை நினைவு கூர்ந்து அவர்கள் மீது முழுவதும் கோபம் கொள்ளாமல், அவர்களை முழுவதும் அழித்து விடாமல், தேவனுக்கு முன்பதாக அவர்களை குறித்து பரிந்து பேசத்தக்கதாக, அந்த வாக்கு தத்தங்களை ஞாபகப்படுத்தத்தக்கதாக இந்த கற்கள் காணப்படுகிறதை நாம் பார்க்கலாம். அப்படிப்பட்ட ஞாபக குறியாக இந்த கற்கள் காணப்பட வேண்டும். இன்று தேவன் நம் ஒவ்வொருவரையும் அவருடைய நினைவில் வைத்திருக்கின்றார். எப்படி 12 கோத்திரங்களை அவர் ஞாபகமாக தனக்கு முன்பதாக வைத்திருந்தாரோ, அதே போல ஆவிக்குரிய இஸ்ரவேலராய் இருக்கக்கூடிய நம் ஒவ்வொருவரையும் கர்த்தர் சொல்கின்றார், நான் உன்னை மறப்பதில்லை, உன்னை கைவிடுவதில்லை, நான் உன்னை ஏந்துவேன் என்று தேவன் சொல்வதை நாம் பார்க்கின்றோம். ஏசாயா 49 அதிகாரம் 15 முதல் 16 முடிய நாம் வாசித்தோமே ஆகில், தாய் தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று கர்த்தர் சொல்கின்றார். நான் ஒரு ஆசாரியனாக செயல்படும் பொழுது என் குடும்பத்தின் நாமங்களை நம்மளுடைய தோளின் மீளாக சுமக்கிற நபர்களாய் நாம் காணப்படுவோம். அப்படி நான் செயல்படும் பொழுது கர்த்தர் நம்மை ஞாபகம் வைத்து நமக்கு தேவையான காரியங்களை எப்பொழுதும் செய்வார். வாக்கு தத்தங்களை மீண்டும் நம்முடைய குடும்பத்திற்கு நினைவூட்டி அந்த வாக்கு தத்தங்கள் நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் நிறைவேற அவர் உதவி செய்வார் என்பதை இந்த கோமேதக கற்கள் நமக்கு பாடங்களாய் எடுத்து பேசுகின்றன. தொடர்ச்சியாக இந்த கோமேதக கற்களை குறித்து சொல்ல வேண்டும் என்றால், இந்த கல் பார்ப்பதற்கு எப்படி இருக்கும் என்றால், இந்த கல் வெள்ளை நிறத்தில் சிவப்பு கோடோடு காணப்படும். இந்த கோமேதக கற்கள் வெள்ளை நிறத்தில் சிவப்பு கோடோடு காணப்படக்கூடிய கற்களாய் இவைகள் காணப்படுகின்றது. இந்த கோமேதக கற்களுக்கு பின்பதாக இந்த ஏபோத் வஸ்திரத்தில் காணப்படக்கூடிய அடுத்த மகத்துவமான ஒரு பொருள் என்னவென்றால், நியாய விதி மார்பதக்கம் என்கின்ற ஒரு காரியத்தை நாம் பார்க்கலாம். யாத்ராகமம் 28வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கலாம். இந்த நியாய விதி மார்பதக்கம் என்றால் என்ன என்பதை நாம் பார்ப்போம். நியாய விதி மார்பதக்கத்தையும் விசித்திர வேலையாய் செய்வாயாக, அதை ஏபோத்து வேலைக்கு ஒப்பாக பொன்னினாலும் இளநீல நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலாலும் செய்வாயாக. இந்த ஞாபக விதி மார்பதக்கம் என்பது ஏபோத் வஸ்திரத்தை போல அதே நூற்களை கொண்டு செய்யப்படக்கூடிய ஒரு வஸ்திரம்.
இந்த ஒரு காரியம் ஆசாரியனுடைய மார்பு பகுதியில் அமைக்கப்பட்டிருக்கும். இந்த நியாயவிதி மார்பதக்கத்தில் மொத்தம் 12 கற்கள் காணப்படுவதை நாம் வேதத்தில் வாசிக்கலாம். அதே அதிகாரத்தில் வசனம் 17 இருந்து நாம் வாசித்தமே ஆகில், அதிலே 4 பத்தி இரத்தின கற்களை நிறையாக பதிப்பாயாக. முதலாம் பத்தி பத்மராகம், புஷ்பராகம், மாணிக்கமும். இரண்டாம் பத்தி மரகதமும் இளநீல நூலும் வச்சிரமும். மூன்றாம் பத்தி கெம்பும் வைடூரியமும் சுகந்தியும். நாலாம் பத்தி படிக பச்சையும் கோமேதகமும் எஸ்பியுமாய் இருப்பதாக. இவைகள் அந்த பத்தியில் பொன்னினாலே பதிக்கப்பட வேண்டும் என்று, இந்த ஞாபக குறி மார்பதக்கம் எப்படி இருக்க வேண்டும் என்று தேவன் சொல்கின்றார். இதனுடைய அளவு இது பார்ப்பதற்கு சதுரமாய் காணப்படும். 1 ஜான் அகலமும் 1 ஜான் நீளத்தோடு இந்த நியாய விதி மார்பதக்கம் காணப்படும். இதில் அமைக்கப்பட்டிருக்கிற 12 கற்களும், ஒவ்வொரு கற்களும் 1.5 அங்குலம் அளவில் காணப்படக்கூடியதாய் காணப்படுகின்றது. இந்த 12 கற்களிலும் 12 கோத்திரங்களின் பெயர்கள் மறுபடியுமாக எழுதப்பட்டு இருப்பதை நாம் இங்கும் பார்க்கலாம். இது இந்த நியாயவிதி மார்பதக்கம் என்பது ஆசாரியனுடைய இருதயத்துக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு காரியம். இதிலிருந்து என்ன ஒரு காரியத்தை நாம் பற்றுக்கொள்ளலாம் என்று பார்த்தோமே ஆகில், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு நபரையும் கிறிஸ்து தன்னுடைய இருதயத்தில் சுமக்கிறார் என்று வேத வசனங்கள் சுமக்கின்றது. வேத வசனங்கள் நமக்கு சொல்கின்றன. தொடர்ச்சியாக இந்த நியாயவிதி மார்பதக்கத்தை ஆசாரியன் தரித்திருக்கும் பொழுது, அவன் தன் ஜனங்களுக்காக பாவ அறிக்கை செய்யும் பொழுது அதை கடமையாய் செய்யக்கூடாது, இருதயத்திலிருந்து செய்ய வேண்டும் என்பதை ஆசாரியனுக்கு நினைவூட்டத்தக்கதாக அந்த 12 நாமங்களின் பெயர்கள் எழுதப்பட்ட 12 கற்களும் நியாயவிதி மார்பதகத்தில் பதிக்கப்பட்டிருக்கின்றது. இதிலிருந்து ஒரு அருமையான பாடத்தை நாம் கற்றுக்கொள்ளலாம். கர்த்தர் நமக்கு சொல்லும் பொழுது, பிறருக்காக நீங்கள் ஜெபியுங்கள் என்று சொல்லியிருக்கின்றார். நாமும் ஜெபம் செய்கின்றோம். ஆனால் அந்த ஜெபம் நம்முடைய இருதயத்திலிருந்து வருகின்றதா, இல்லை கடமைக்காக நாம் செய்கின்றோமா? ஆசாரியன் தன் ஜனங்களுக்காக பாவ நிவாரணம் செய்யும் பொழுது, அந்த மார்பதக்கத்தை அவன் பார்க்கும் பொழுது, இந்த மார்பதக்கங்கள் எப்படி என் இருதயத்திற்கு அருகாமையில் இருக்கின்றதோ, அதே போல இந்த இருதயத்தில் இருந்து நான் இந்த காரியத்தை முழு மனதோடு செய்ய வேண்டும், என் ஜனங்களுக்காக முழு மனதோடு நான் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று இந்த கற்கள் அவனுக்கு நினைப்பூட்டும். நம்முடைய ஜெபமும் எப்படி என்னுடைய குடும்பத்திற்காக என்னுடைய இருதயத்திலிருந்து நான் ஜெபிப்பேனோ, அதே போல என்னை கஷ்டப்படுத்துவதற்காக நான் ஜெபிக்க வேண்டும், என் உடன் வேலையாட்களுக்காக நான் ஜெபிக்க வேண்டும், என் உடன் திருச்சபை அங்கத்தினர்களுக்காக நான் ஜெபிக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஜெபத்தை ஆசாரியர்களாக நாம் ஒவ்வொருவரும் ஏறெடுக்க வேண்டும் என்று இந்த நியாயவிதி மார்பதக்கம் நமக்கு சொல்கின்றது. இன்னும் ராஜாக்களும் தீர்க்கதரிசிகளும் என்கின்ற புஸ்தகத்தில் அம்மையார் இவ்வாறாக சொல்கின்றார், தம்முடைய பிரதான ஆசாரியனும் மனந்திரும்பி வருகின்ற ஒவ்வொரு ஆன்மாவின் பெயரையும் தன் இருதயத்தில் சுமக்கிறார் என்று சொல்கின்றார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யாரெல்லாம் அவரை ஏற்றுக்கொள்கிறாரோ, யாரெல்லாம் மனம் திரும்புகிறார்களோ, அவருடைய பெயர்களை தன் இருதயத்தில் சுமக்கிற நபராய் காணப்படுகின்றார். இன்று தேவன் நம் ஒவ்வொருடைய நாமத்தையும் அவருடைய இருதயத்தில் அவர் சுமக்கின்றார். எவ்வளவு அருமையான தேவன்! நாம் சொல்லும் பொழுது பெற்றோர்கள் சொல்வார்கள், உன்னை நான் என்னுடைய இருதயத்தில் வைத்து தாங்குகிறேன் என்று. ஆனால் அதை நிஜமாக செய்யக்கூடியவர் நம்முடைய தேவன் ஒருவர் மாத்திரமே இருக்கின்றார். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்தோமே ஆகில், எப்படி அந்த கற்களில் 12 கோத்திரங்களின் நாமங்கள் எழுதப்படுகின்றதோ, அதே போல நம்முடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளாய் காணப்படும் என்று மல்கியா 3ஆம் அதிகாரம் 12ஆவது வசனம் சொல்கின்றது. அதனை தொடர்ந்து சங்கீதம் 40வது சங்கீதம் 17வது வசனத்தை நாம் வாசித்தோமே ஆகில், நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என்மேல் நினைவாய் இருக்கிறார். தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறமாய் இருக்கிறீர். என் தேவனே தாமதியாதையும்
என்று சங்கீதக்காரன் சொல்வதை இந்த இடத்தில் நாம் பார்க்கின்றோம். தேவன் நம்முடைய பெயரை அவருடைய இருதயத்தில் பதித்திருக்கிறார் என்றால் நான் எந்த ஒரு கஷ்டங்களை குறித்தும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் கர்த்தர் எனக்கு துணையாக இருக்கிறார். நான் சிறுமை உள்ளவனாக காணப்படலாம், நான் எளிமை உள்ளவனாக காணப்படலாம், இந்த உலகத்தால் வெறுக்கப்பட்ட நபராய் காணப்படலாம். ஆனால் எனக்கான இடத்தை தேவன் அவருடைய இருதயத்தில் கொடுத்திருக்கின்றார். அவருடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய எனக்கு எல்லா விதமான காரியத்தையும் தேவன் எடுத்து நடத்துவார் என்று இந்த கற்கள் நமக்கு சொல்லக்கூடியவர்களாய் காணப்படுகின்றன. இன்னும் கடைசியாக இந்த ஏபோத் வஸ்திரத்தில் காணப்படக்கூடிய கடைசி பொருள் என்னவென்றால் ஊரீம் தும்மீம் என்கின்ற காரியங்களை நாம் பார்க்கலாம். இந்த ஊரீம் தும்மீம் கற்கள் என்பது எதற்காக பயன்படுத்தப்படும் என்றால் தேவனுடைய விருப்பத்தை தெரிந்து கொள்வதற்காக பயன்படுத்தக்கூடிய கற்கள் இவைகள். யாத்திராகமம் 28வது அதிகாரம் 30வது வசனத்தை நாம் வாசித்தோமேயாகில் இந்த ஊரீம் தும்மீம் கற்களை குறித்து நாம் பார்க்கலாம். இதனுடைய பயன்பாட்டை முழுமையாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் சுருக்கமாக ஒரு காரியத்தை நான் சொல்கின்றேன். ஒரு ராஜா ஒருவேளை இப்பொழுது நான் போருக்கு போகணுமா போக வேண்டாமா என்பதை தேவனுடைய சித்தத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவன் ஆசாரியனிடம் வந்து தன்னுடைய விருப்பத்தை சொல்வான். ஆசாரியன் உள்ளே பரிசுத்த ஸ்தலத்திற்கு உள்ளே சென்று தேவனிடம் இந்த விண்ணப்பத்தை வைப்பான். அப்பொழுது இந்த கற்களில் ஏதாவது ஒரு கற்கள் தேவனுடைய பதிலாக அவைகள் ஒளிரும். எந்த கல் ஒளிரதோ அதனுடைய அர்த்தத்தை வைத்து ராஜா போருக்கும் செல்வார் அல்லது போருக்கு செல்லாமலும் காணப்படுவார். இந்த கற்கள் தேவனுடைய விருப்பத்தை ஜனங்களுக்கு சொல்லக்கூடிய கற்களாய் காணப்படுகின்றது. நாமும் நம்முடைய வாழ்க்கையில் இந்த கற்களை தரித்த நபர்களாய் காணப்பட வேண்டும். சொந்த முடிவுகளை எடுக்கிறவர்களா அல்லாமல், ஆசாரியன் தன்னுடைய சொந்த இஷ்டத்தின்படி செய்யாமல் தேவனுடைய விருப்பம் என்ன என்று இந்த ஊரீம் தும்மீம் கற்கள் மூலமாக நாம் தேவனுடைய கேட்க வேண்டும். அப்படி தேவனுடைய விருப்பத்தை கேட்டு நாம் செயல்பட்டமை ஆகில் அந்த காரியங்கள் வெற்றியை கொடுக்கும். நாம் அநேக புஸ்தகங்களில் வாசிக்கின்றோம். தேவனுடைய விருப்பத்தை கேட்டு சென்ற ராஜாக்கள் வெற்றியை பெற்றார்கள். தேவனுடைய விருப்பத்திற்கு மாறாக செயல்பட்டவர்கள் தோற்று போனதை நாம் வேதத்தில் பார்க்கிறோம். இன்று நம்முடைய வாழ்க்கையிலும் வெற்றி வேண்டுமானால் இந்த ஊரீம் தும்மீம் கற்களை பயன்படுத்துகின்ற ஆசாரியர்களாய் நாம் காணப்பட வேண்டும். கடைசியாக இந்த ஆசாரியனுடைய வஸ்திரத்தில் கடைசியாக காணப்படக்கூடிய ஒரு காரியம் என்னவென்றால் அவனுடைய கிரீடம். யாத்திராகமம் 39 அதிகாரம் 28வது வசனத்தை நாம் வாசித்தோமேயானால் ஆசாரனுடைய தலையை அலங்கரிக்கத்தக்கதாக அவனுடைய தலையில் தலைப்பாகையும் குல்லாக்களும் அமைக்கப்பட்டிருக்கும். அதனோடு சேர்த்து 30வது வசனத்தை நாம் வாசித்தோமேயாகில் பரிசுத்த கிரீடத்தின் பட்டயத்தையும் பசும் பொன்னினாலே பண்ணி கர்த்தருக்கு பரிசுத்தம் என்னும் எழுத்துக்களை அதிலே முத்திரை வெட்டாக வெட்டி என்று நாம் வாசிக்கின்றோம். ஆசாரியனுடைய தலையில் தலைப்பாகை குல்லாக்கள், அந்த குல்லாக்கு மேலாக பரிசுத்தம் என்று தங்கத்தால் எழுதப்பட்ட ஒரு பட்டயத்தை அவன் தலையில் கட்டப்பட்டிருக்கும். இந்த மூன்றும் ஆசாரியனுக்கு மகிமை சேர்க்கக்கூடிய கிரீடங்களாய் காணப்படுகின்றன. இந்த மூன்று கிரீடங்களும் எதை வெளிப்படுத்துகின்றது என்று பார்த்தமையாகில் கிறிஸ்துவினுடைய ஜீவன், மரணம், உயிர்த்தெழுதல் என்கின்ற அதிகாரத்தை வெளிப்படுத்தத்தக்கதாக இந்த மூன்று காரியங்களையும் ஆசாரியன் தன்னுடைய தலையில் சுமக்கிறவனாய் காணப்படுகின்றான். இதே போல பரலோகத்தில் கிறிஸ்து நமக்கென்றும் ஒரு கிரீடத்தை வைத்திருக்கின்றார். எப்பொழுது நான் இந்த மற்ற ஆசாரிய வஸ்திரங்களுக்கான அர்த்தங்களை உணர்ந்து கொண்டு அதை என் வாழ்க்கையில் செய்கிறவனாக காணப்படுகின்றனோ அப்பொழுது கிறிஸ்து வெளிப்படுத்தல் 2வது அதிகாரம் 10வது வசனத்தில் சொல்கிறது போல, ஆகிலும் மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன் என்று சொல்கின்றார். இந்த ஜீவ கிரீடத்தை நாம் எல்லோரும் பெற வேண்டும் என்றால் மற்ற ஒவ்வொரு காரியங்களிலும் நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். இந்த பட்டயத்தை கட்டுவதற்கு இளநீல நூலானது பயன்படுத்தப்பட்டிருக்கும்.
இந்த இளநீல நூல் என்பது தேவனுடைய அன்பை குறிக்கக்கூடியது. தேவனுடைய அன்பை நாம் கை கொண்டோம் ஆகில், தேவனுடைய அன்பை நாம் பெற்றிருந்தோம் ஆகில் நித்திய ஜீவன் நமக்கு கிடைக்கும், ஜீவ கிரீடம் நமக்கு கிடைக்கும். அதற்கு ஆசாரியன் தரித்த ஒவ்வொரு வஸ்திரங்களையும் நாம் தரித்தவர்களாய் காணப்பட வேண்டும். அப்படி எல்லா வஸ்திரங்களையும் தரித்தோமே ஆகில் தேவன் நம் ஒவ்வொருவரையும் நியாயத்திலே கொண்டு வந்து நிப்பாட்டி நம்மை நன்மையும் ஜீவனையும் பெற அவர் உதவி செய்வார். தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆஸ்வதிப்பாராக. ஆமேன்.